தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்மெண்ட் 3 செக்மெண்ட் ஆர் 4 செக்மெண்ட் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணி அதை நம்ம 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடிங்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கோடிங் தான். அது அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் PIC16F877A அப்படிங்கிற லைப்ரரி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் S1 RC0 ஓகே. S1 என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பின்னை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் S2 RC1 இந்த பின்லாம் எதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கோடிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹச்னு ஒரு பின் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஹச்சுங்கிற பின்னுக்கு என்ன பண்ணேன் இனிஷியலாக கிரவுண்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேயே 2 பின் இருக்குது. அந்த 2 பின்னுக்கு என்ன பண்ணேன் கிரவுண்ட் பண்ணணும். அப்போ இந்த பின்னை நான் ஃபஸ்ட்டு பின்னை கிரவுண்ட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் செக்மெண்ட் வந்து இருக்கும். செகண்ட் பின்னை கிரவுண்ட் பண்ணால் செகண்ட் செக்மெண்ட் வந்து இருக்கும். அப்போ 2 பின்னு இருக்கப்போ 2 பின்னு அட் டைமில் கிரவுண்ட் பண்ணால் என்ன ஆகும், 2 பின்னுக்கும் ஒரே சேம் வோல்டேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி நான் ரைட்டாக பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை வந்து எப்படி நம்ம ரெண்டையுமே ஒன் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு சிமுலேஷனில் காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறேன் இந்த கோடை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்டு கேர் செக் ஆஃப் அப்படின்னு என்ன பண்ணுங்க 7 செக்மெண்ட்டில் நான் எப்படி இது பண்ணணும் அதே சேம் பைனரி வேல்யூஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்டு இன்ட்டு A = 0 B = 0 I = 0 என்ன பண்ணிருக்கேன் 3 டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ட் டிலே அன்சைன்டு இன்ட்டு எக்ஸ் ஒரு டிலே ஃபங்க்ஷன் ரைட் அப் பண்ணிட்டு அதுக்கு அன்சைன்டு இன்ட்டு எக்ஸ்னு கொடுத்து என்ன பண்ணிருக்கோம் டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஒயில் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இதெல்லாம் காமன் தான். அடுத்து என்ன பண்ணிருக்கேன் மெயின் ஃபங்க்ஷன் ரைட் அப் பண்ணிட்டு ட்ரிஸ் B = 0x00 போர்ட் B = 0x00 ட்ரிஸ் C = போர்ட் C. ஓகே. அட்ரஸ் B எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 7 செக்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் B போர்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் ட்ரிஸ் B போர்ட் P இருக்கேன். அதே மாதிரி S1 S2 அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன் 2 சுவிட்ச் பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அந்த 2 பின்னுக்காக என்ன பண்ணியிருக்கேன் C போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து வந்து ஒயிலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் ஒயில் ஆஃப் 1 அப்படின்னு போட்டு நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த 7 செக்மெண்ட் அப்படிங்கிறது LED தான் இருக்குது. அதை நான் எப்போ ஹை பண்ணணும் லோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் பண்ண போகிறேன். அப்போ அது வந்து இன்புட் டைரக்ஷனாக அவுட்புட் டைரக்ஷன் கேட்டால் அது வந்து அவுட்புட் டைரக்ஷன். அப்போ அவுட்புட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம் 0 பண்ணுவோம். இன்புட் டைரக்ஷன் அப்படின்னா 1 பண்ணுவோம். ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபார் I = 0 I <= 99 I++ அப்படின்னு கொடுத்தது. ஏன்னா ஒரு 7 செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது சிங்கிள் டிஜிட் பிரிண்ட் பண்ணுறது ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஆனால் டபுள் டிஜிட் பிரிண்ட் பண்ணுறது அப்படியே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 99ங்கிற வேரியபிள் அப்படியே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுங்க A = I/10. ஓகே. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ A = I/10 B = I mod 10. இப்போ I/10 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் இப்போ இந்த இடத்துல வந்து 1ன்னு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு வந்து 0ன்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 1/10ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 அப்படின்னு மேலே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க 0.1 கொடுப்பீங்க. அப்போ 0.1 கொடுக்கப்போ என்ன ஆகிடும் மேலே ஆட் ஆகிடும். ஓகே. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்போ 10 10 அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். அப்போ அது மாதிரி தான் என்ன ஆகும் இங்கே வந்து இதாகும். அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே 0 டைம் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதெல்லாம் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படியே 10 அங்கே மேலே போகும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 1. அந்த மீதி எதை என்ன பண்ணுங்க கோஷியன் எடுத்து நான் Bங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் S2 செகண்ட் செக்மெண்ட் என்ன பண்ணுறேன் இனிஷியலாக ஹை பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் செக்மெண்ட் வந்து ஆன் ஆகுமா ஆன் ஆகாது. டிலே ஆஃப் 100 கொடுத்து செக்மெண்ட் 1 வந்து என்ன பண்ணுறேன் எகைன் 0 பண்ணிட்டேன். அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கப்போ போர்ட் B = seg of A வந்து எனக்கு என்ன ஆகும் 0 டிஸ்பிளே ஆகும். ஓகே 0 டிஸ்பிளே ஆகும். அடுத்து seg of 1ல் வந்து என்ன பண்ணிட்டேன் 1 பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்கள் seg of 1 வந்து இங்கே 0 பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே seg of 1 வந்து 1 பண்ணியிருக்கேன். அடுத்து டிலே 100 கொடுத்துட்டு S2 = 0 இங்கே S2 = 1 கொடுத்துருக்கேன். இங்கே S2 = 0. அடுத்து போர்ட் B = seg of B அப்படி டிலே 30,000. ஓகே. ஏன்னா நம்ம அன்சைன்ட் இன்ட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுக்கணும் 65,535. அதனால் என்ன பண்ணுங்க 30,000 நான் கொடுத்துருக்கேன். அந்த 30,000 கொடுத்துட்டு எகைன் என்ன பண்ணேன் நான் எங்கேயும் ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட் எல்லாத்தையுமே என்ன பண்ணேன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். இதுக்கான சிமுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நம்ம 7 செக்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து 1 கொடுத்தா என்ன வரும் 0 கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ்.
தேங்க்யூ.